கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவஸ் ஊழியத்து மூலியமா இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அடியின் உங்களை மனதார வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட வேதத்திலேருந்து ஒரு வார்த்தையை பார்த்து உங்கள் விடுதலைக்காக, உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க நான் கற்றுக்கொள் விரும்புகிறேன். மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீக் சாப்டர் 7:15. மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உங்களை அதிசயங்களை காண செய்வேன். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த டெய்லி டிவஸ் ஊழியத்து மூலிமா இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உங்களை அதிசயங்களை காண செய்வேன். ஆமென். காரணம், நம்ம தேவன் அதிசயமான தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் அதிசயங்கள், அற்புதங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இதில் ஒரு அற்புதம் நடக்குமா, இதில் ஒரு அதிசயம் நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உங்களை நான் அதிசயங்களை காண செய்வேன். ஆமென். நம்ம தேவன் எப்படிப்பட்ட அதிசயமோ கவனிங்க. ஊழியத்தில் ஒரு சகோதரி, அவங்களுக்கு திடீர்னு வயிற்று வலி, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சொல்லிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 kg வயிற்றுக்குள்ளே கட்டி இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணோம், இல்லை உயிருக்கு ஆபத்து சொல்லிக்கிறாங்க. அவங்களோட சகோதரி நம்ம சபைக்கு சேர்ந்துங்க, இது மாதிரி ஜெபகோபுரம் இருக்குது, ஊழியக்காரர் இருக்கிறாரு, வந்து ஜெபித்து கொள்ளுங்க, ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டிலேருந்து இந்த நம்ம ஜெபகோபுரத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி ஒரு ஜெபனை ஜெபித்து கொடுத்து 3 மாதம் நீங்கள் விசுவாசமாக இதை யூஸ் பண்ணுங்கள், இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். கவனிங்க, இதான் ஒரு தேவன் செய்த அதிசயம் தெரியுங்களா? 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சொல்லிக்கிறாங்க, உங்கள் வயிற்றில் கட்டியில் குட்டி குழந்தை இருக்குது, கர்ப்ப தரித்திருக்கிறீங்க. அவங்க 7-8 மாதம் கழித்து கர்ப்பத்து பிரிமல் ப்ரெக்னென்ட் இருந்து டெலிவரி ஆகி அழகான ஒரு பெண் குழந்தை. மறுபடியும் அவங்க தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஜெபகோபுரம் கொண்டு வரும்போது பேர் வைக்க கொண்டு வந்தாங்க. இது கட்டி போய் அது குழந்தையாக மாறுறதுனால அதிசயம் இல்லையா, அற்புதம் இல்லையா? அதில் அந்த பெண் குழந்தைக்கு அற்புத வெள்ளி என்று பேர் வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். பார்த்தீங்களா? தேவன் கட்டியை கூட குழந்தையாக மாற்றி அற்புதம் செய்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறா இருக்கலாம், காரியங்கள் வேதனையாக இருக்கலாம், அநேக தடைகள் தலைக்கீழாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, மகன், உங்களை அதிசயங்கள் காண செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அதிசயங்களை பெற்றுக்கொள்ளாமா? தேவன்கிட்டருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமா? காரணம், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதத்தின் தேவன். விசுவாசித்தீங்கன்னா அதிசயம் காண்பீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக சோத்திரப்பா. இதோ இந்த டெய்லி டிவஸ் ஊழியத்தில் இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களோட வார்த்தையை பார்த்து கொண்டுக்கிற எந்தெந்த காரியத்தில் அற்புதம் எதிர்பார்த்து கொண்டுக்கிறாங்களோ, அதிசயங்களை எதிர்பார்த்துக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீகா 7:15 வார்த்தைப்படி உங்களுக்கு அதிசயங்களை செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களோட பிள்ளைகள் எதிர்பார்க்குற அற்புதம், எதிர்பார்க்குற அதிசயம் அவங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில், அவங்க வீட்டில், அவங்க சரீரத்தில், அவங்க பலவீனத்தில் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, அதிசயங்களை காண செய்ய ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.